தேனிலும் மதுரமாம் கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு தருகிற ஜீவ வார்த்தையின் கருப்பொருள், கண்ணீர் சிந்தும் கண்களே, நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை கண்ணீர் வடிக்கிறேன். நான் பிறந்ததே கண்ணீரோடு வாழத்தான். நான் கடைசி மூச்சு வரை கண்ணீரோடு தான் வாழ்ந்து கடந்து செல்ல இருக்கிறேன் என்று கலங்குகிற, கண்ணீரோடு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கான வார்த்தை இது. அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கண்ணீர் சிந்தும் கண்களோடு வாழ்நாள் முழுவதும் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. சங்கீதம் 56:8 நாம் வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கவனிக்கிறவர், துருத்தியிலே வைத்திருக்கிறவர், அவருடைய கணக்கில் அதை சேமித்து வைத்திருக்கிறவர். நான் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு தான் சாகப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விசுவாசத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து நீங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டாம். உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை நிச்சயமாய் தரப்போகிறார். பிறந்த நாளிலிருந்து, வாலிப பருவத்திலிருந்து, திருமணம் ஆன பின்பு என் வாழ்க்கையே கண்ணீர் என்று சொல்லி புலம்புகிற உங்களை நேசிக்கிற ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். இன்றே உலகம் உங்கள் கண்ணீரை குறித்து கவலையற்று இருக்கலாம். உறவுகள் உங்கள் கண்ணீரை கண்டு இன்னும் கண்ணீர் சிந்தி அழட்டும், புலம்பட்டும் என நினைக்கலாம். இன்னும் சிலர் உங்கள் கண்ணீரை வேடிக்கை பார்க்கலாம். ஏன், பலர் உங்களை வந்து சந்தித்து இரண்டொரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லாமல் இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே, பயந்திடாதே, சோர்ந்திடாதே, முடங்கிடாதே. உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உன்னை நோக்கி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கையே, நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து விசாரிக்கிறவர், உங்களை தொடுகிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து, கண்ணீர் கடலில் விழுந்த உங்களை மீட்டு ரட்சித்து மார்போடு அணைத்து விடுவார். இயேசுவின் கண்கள் வேடிக்கை பார்ப்பதில்லை. உங்களுடைய சூழ்நிலையில் நிமித்தமாய் நீங்கள் பாடுபடுகிறதை, கண்ணீர் சிந்தி கதறுகிறதை அவர் நோக்கி பார்க்கிறார். இயேசுவின் கண்கள் வலிகளோடு துடித்த, காயங்களோடு கிடந்த, கட்டுகளோடு அமிழ்ந்த, பிறரை குற்றப்படுத்திய, குற்றவாளிகள் ஆக்கிய ஜனங்களை கண்டு அருகே சென்று அணைத்து ஆறுதல் சொல்லியது என்பதை நாம் வேதாகமத்திலே பல சம்பவங்கள் வழியாக வாசிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். இன்றும் கண்ணீர் சிந்தும் கண்களோடு இருக்கிற உங்களையும் கண்டு அருகே வந்து இயேசுவின் கரம் கண்ணீரை துடைக்கப் போகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். கண்ணீர் கடலில் சிக்கிய உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் பயங்கரமான கொந்தளிப்புகளின் மத்தியிலும், காற்றின் மத்தியிலும், அலைகளின் மத்தியிலும் அவர் காப்பாற்றுவது உறுதி. தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீர் சிந்தும் கண்களோடு வனாந்திரத்தில் தவித்த ஆகாரின் கண்ணீரை குறித்து நாம் தியானிப்போமா? ஆதியாகமம் 21:14 முதல் 19 வரையிலான பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, கைவிடப்பட்ட, விரட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நிலையில் ஆதரவின்றி தவித்த ஆகார் தன் மகனோடு வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். வேதனையோடு தவிக்கிறாள். குடிக்க ஒரு துளி கூட தண்ணீர் கிடைக்காமல் சாக கிடக்கும் தன் மகனுக்காக சத்தமிட்டு அழுகிறாள். அவளின் அழுகைக்கு பலன் கிடைத்தது. அவள் அழுகையின் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். கண்ணீர் சிந்தும் கண்களே, உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். ஆதியாகமம் 21
17ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்க சொல்லப்படுகிற காரியம், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று மேலான வாக்குத்தத்தம் ஆகாருக்கு கிடைத்ததல்லவா? கண்ணீர் சிந்தும் கண்களே, உங்களுக்கும் மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பல வருடங்கள் கண்ணீர் சிந்தி வாழ்ந்த நீங்கள் கர்த்தரால் தைரியப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் கண்ணீரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் துடைக்கும். கண்ணீர் சிந்தும் கண்களே, இன்று உங்கள் கவலையை விடுங்கள். இயேசுவின் அழகான கண்களை நோக்குங்கள். உங்கள் வாழ்வில் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை தாண்டி இயேசுவோடு என்றென்றும் நீங்களும் உங்கள் குடும்ப அங்கங்களும் சந்தோஷமாய் இணைந்து வாழுங்கள். ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளையும் தாண்டி செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை பிறருக்கு சொல்லுங்கள். மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கலங்கி போக வேண்டாம். அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்தது போதும். எழும்புங்கள், கிளம்புங்கள். பிறரின் கண்ணீரை துடைக்க முயற்சியுங்கள். நன்மை செய்யுங்கள். நீங்கள் சந்தோஷமாய் என்றென்றும் வாழுவீர்கள். கவலைகளும் கண்ணீர்களும் உங்களை நொறுக்க, அழிக்க, மிதிக்க, பாழாக்க நினைத்தாலும் நீங்கள் அழிந்து போவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளையே, கண்ணீர் சிந்தும் கண்களே எனக்கு வாழ்நாள் முழுதும் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்களை பார்க்கிறவர் உங்கள் அருகில வருவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், ஆறுதலை தருவார், தேவைகளை சந்திப்பார், சந்தோஷத்தை சமாதானத்தை நிலைநாட்டுவார். வெற்றி கொடியை நீங்கள் பிடிக்கப் போகிறீர்கள். உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறுகிற நாட்கள் தொலைவில் இல்லை. நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்ணீரோடு வாழ்ந்தது போதும். ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கப் போகிறார், ஆஸ்வதிக்கப் போகிறார். எதை குறித்தும், எந்த சூழ்நிலை குறித்தும், எந்த மனிதனை குறித்தும் நீங்கள் பயந்து போக வேண்டாம். இயேசுவின் பாதத்தண்டையிலே வாருங்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி, உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு ஆறுதல் காத்திருக்கிறது. கண்ணீர் சிந்தும் கண்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய அழகான கண்கள் உங்களை அனுதினமும் நோக்கி பார்த்து ஆலோசனை தந்து அதிசயமான வழியில் நடத்தும். நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, கண்ணீர் சிந்தும் கண்களே என்று சொல்லுகிற கருப்பொருளின் கீழ் உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். இதோ பிறந்தது முதல் கண்ணீர் தான். நான் பிறந்ததே கண்ணீர் விடதான், நான் இருப்பதே கண்ணீரோடு வாழதான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மக்களை இன்றே நீர் சந்தித்து இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில் ஒரு தைரியத்தை, உற்சாகத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டிட வேண்டுமாய், உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய், உம்முடைய பிள்ளைகளை நீர் மார்போடு அணைத்து, மகனே மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீர் சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்கிக் கொள்ளும் ஐயா. வேதனையோடு இருக்கிற மக்கள், கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு, தைரியத்தோடு, அதிகாரத்தோடு தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தங்கள் பணிகளிலே, தொழில்களிலே, வேலைகளிலே, கல்வியிலே முன்னேறி செல்ல எங்கள் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய், எங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.